ஹாய் ஹலோ வணக்கம். ஓகேவா, வெல்கம் டு அடா 247. இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஎன்பிஎஸ்சியில் எப்படி கீ சேலஞ்ச் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அடா 247 நம்பிக்கை சீரியஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய யூடியூப் ஃப்ரீ டெஸ்ட் சீரியஸ் அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எப்பன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பிப்ரவரி 24 ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணுது. இந்த டெஸ்ட்ல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 100 கொஸ்டின்ஸ் அப்படின்றது இருக்கும். இந்த 100 கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, 50 தமிழ் கொஸ்டின் இருக்கும், 25 மேக்ஸ் கொஸ்டின் இருக்கும், 25 ஜெனரல் ஸ்டடிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒட்டுமொத்தமாக 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். இது என்ன கேட்டால் முழுக்க முழுக்க யூடியூப்லேயே ஃப்ரீயாக கொடுக்கக்கூடிய டெஸ்ட் சீரியஸ். ஓகேவா, இது என்ன பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க குரூப் 4 இப்போ வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமுக்காக நம்ம அடா 247 பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகேவா, இது நம்ம இதில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கும் என்ன கேட்டிங்கன்னா அஃபிஷியலாக லிங்க் இருக்குது, அந்த லிங்க்லையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா, சரி நம்ம எப்படி கீ சேலஞ்ச் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த நம்ம பார்த்துலாம். எப்படி கீ சேலஞ்ச் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் கூகுளில் போய்க்குங்க. கூகுளில் போயிட்டு டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்க. ஓகேவா, டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி போர்ட்டல் வந்துடும். இந்த போர்ட்டலில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இதில் வந்துடும். அதில் ஹோம் பேஜ்னு சொல்லி கீழே இருக்கும். அந்த ஹோம் பேஜ் கொடுத்துட்டீங்கன்னா அதில் ரெக்யர்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா, இந்த ரெக்யர்மெண்ட் எதுக்கு இதை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், இப்போ தான் குரூப் 2 எக்ஸாம் முடிஞ்சிருக்கா, அதில் ஒரு சில கொஷின்ஸ் தவறாக இருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? ஒரு சில இடத்துல இதை தவறாக கொடுத்துருக்காங்க, ஆனால் கீ வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க, ஒரு சில இடத்துல இது இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, எனக்கு இந்த கொஷின் கரெக்டுன்னு தோணுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதை நீங்கள் என்ன பண்ணலாம், டிஎன்பிஎஸ்சியில் கீ சேலஞ்ச் பண்ணலாம். ஓகேவா, இது கரெக்டு அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணலாம். அதுக்காக தான் இந்த விஷயத்தை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஓகேவா, இதில் போய் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் கூட ரெக்யர்மெண்ட்ல அப்படின்னு சொல்லி வந்திருக்கலாம். ரெக்யர்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா கடைசியில் கொஷின் பேப்பர் அண்ட் ஆன்சர் கீஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணினா கேட்டினா அப்ஜெக்டிவ் டைப் டென்டேட்டிவ் கீ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அதில் போனீங்கன்னா இதில் எந்த எக்ஸாமுக்கு வேணால் நீங்கள் என்ன பண்ணலாம், கீ சேலஞ்ச் அப்படின்றது பண்ணிக்கலாம். இப்போ நடந்தது என்ன கேட்டினா குரூப் 2A எக்ஸாம். ஓகேவா, குரூப் 2A எக்ஸாம். அந்த குரூப் 2Aக்கான எக்ஸாம் இந்த மாதிரி வந்து நிற்கும். இல்லை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல ஆன்சர் கீஸ்னு இருக்கும், அதில் டென்டேட்டிவ்னு கொடுத்துருப்பாங்க. அந்த டென்டேட்டிவ்ல பார்த்தீங்கன்னா இங்கே குரூப் 2 நடந்ததுக்கான டேட் இருக்கும். அந்த டேட்டை போய் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜுக்கு வந்துடும். இப்படி அடுத்த பேஜுக்கு வந்தோடனே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி அப்படியே மேலே தூக்குனீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தமிழாக இருக்கவங்க, ஜென்ரல் இங்கிலீஷாக இருக்கவங்க. ஓகேவா, இதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன டவுன்லோட் ஆகும்னு கேட்டிங்கன்னா, கொஷின் பேப்பர் அவங்க விட்ட கீ அப்படின்றதே டவுன்லோட் ஆகும். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கீ சேலஞ்சுன்னு இருக்கும். இந்த கீ சேலஞ்சில் என்ன கேட்டிங்கன்னா கிளிக் ஹியர் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா, தமிழாக இருந்தால் ஜென்ரல் தமிழாக இருந்தால் தமிழ் கொடுங்க, இங்கிலீஷாக இருந்தால் இங்கிலீஷ் கொடுங்க. ஓகேவா, அந்த கீ சேலஞ்சு கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வந்து கிரியேட் ஆகிடும். இந்த பேஜில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பேஜில் உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர், அதாவது எந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி எழுதுனீங்களோ அதுக்கு அவங்க ஒரு கீ விட்டுருப்பாங்க, டிஎன்பிஎஸ்சி கீ விட்டுருப்பாங்க. அந்த எக்ஸாம் எழுதும் போது ஹால் டிக்கெட் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஹால் டிக்கெட்ல இவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்கும். ஓகேவா, அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த், அது மட்டும் இல்லாமல் சப்ஜெக்ட் கோட். ஓகே, ஜென்ரல் தமிழ் வித் ஜென்ரல் ஸ்டடிஸ் இருந்தா, இல்லை ஜென்ரல் இங்கிலீஷ் வித் ஜென்ரல் ஸ்டடிஸ் இருந்தா, அந்த மாதிரி அவங்களே கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் எந்த கொஸ்டினுக்கு நீங்கள் கிளைம் பண்ணுறீங்க, இந்த கொஸ்டின் தவறாக இருக்குது அப்படின்னு கிளைம் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, எந்த கொஸ்டினுக்கு, அதுவும் எப்படி பார்க்கணும்னு கேட்டால் ஒருத்தவங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் மாதிரி இருக்குல்ல, அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டால் டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியலாக ஒரு கீ விட்டுருப்பாங்களே, அதில் எந்த நம்பர் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது அதில் தெரியும். அப்போ அந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா டச் பண்ணி இப்படி என்டர் பண்ணிங்கன்னு வச்சிங்களேன், என்டர் பண்ணிவிட்டு சப்மிட்னு கொடுக்கணும். ஓகேவா, சப்மிட் கொடுத்தா எங்கே போவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்மிட் கொடுத்தா இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வரும். அந்த பேஜுக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா மேலே அந்த கொஷின்ஸ் இருக்கும். நீங்கள் எந்த கொஷினுக்கு பண்ணீங்களோ அந்த கொஷினான்னு கரெக்டாக செக் பண்ணிடுங்க. செக் பண்ணிட்டு கீழே என்னன்னு கேட்குன்னா, இந்த கொஷினுக்கு தான் நீங்கள் வந்து கீ சேலஞ்ச் பண்ணுறீங்களான்னு கேட்கும். எஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா, ஓகேவா, எஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அடுத்து இந்த பேஜ் மாதிரி அடுத்து கீழே அடுத்து ஒரு பேஜ் வரும். அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா அதே பாக்ஸ் தான் கேட்டிங்கன்னா இங்கே ரிமார்க்குன்னு கேட்கும். ஓகேவா, ரிமார்க்குன்னு கேட்கும். அந்த ரிமார்க்கில் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த கொஷின் இருக்கா, அந்த கொஷினுக்கு பி ஆன்சர் கேட்டிங்கன்னா பி இஸ் கரெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். இல்லை எதனால் நீங்கள் கரெக்டுன்னு சொல்கிறீங்களோ அந்த விஷயத்த உங்களுக்கு தோன்றது எல்லாத்தையும் என்ன பண்ணலாம்னா கேட்டிங்கன்னா இதில் எழுதலாம். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அந்த புக்கோட டைட்டில். ஓகேவா, நீங்கள் கீ சேலஞ்ச் பண்ணுறீங்களா, ஓகேவா, அது எடுத்த புக்கு. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 7th 8th
9th புக்கு அப்படின்னு சொல்றீங்க பார்த்தீங்களா, எந்த புக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் டீட்டெயிலாக எழுதணும். அதுக்கப்புறம் அதனுடைய ஆர்த்தர் நேம் அப்படின்றதையும் எழுதணும். ஓகேவா? அதுக்கப்புறம் அது என்ன பப்ளிஷ் பண்ணுதுன்னா தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்குனா தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்குன்னு போடணும். அதுக்கப்புறம் எந்த இயரில் பப்ளிகேஷன் பண்ணாங்க, என்ன எடிஷன் அப்படின்றதையும் போடணும். அது எக்ஸாக்டாக புக்கில் எந்த நம்பரில் இருக்குது அப்படின்றதையும் பேஜ் நம்பரையும் சேர்த்து போடணும். அது போட்டதுக்கு அப்புறம் என்ன கேட்டினா, நீங்கள் அதை பிக்சராகவோ இல்லை பிடிஎஃபாவோ டவுன்லோட் பண்ணி என்ன பண்ணணும், அப்லோடு பண்ணணும். இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே சப்மிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஒரு பிடிஎஃப் மாதிரி கிரியேட் வரும். ஓகேவா? அந்த பிடிஎஃப் வச்சு தான் என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா, நீங்கள் கீ சேலஞ்ச் பண்ணதுக்கான ஒரு எவிடன்ஸ் இருக்கும். இப்படி தானே கேட்டினா ஒரு எக்ஸாமுக்கும் டிஎன்பிசி விட்டுருக்க கீழே ஏதாவது ஒன்று தப்பாக இருந்தால் நாம இது கரெக்டுன்னு சொல்லி கீ சேலஞ்சு பண்ணலாம். ஓகேவா? இந்த மாதிரி கீ சேலஞ்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? சரி, இந்த குரூப் 2 எக்ஸாமை நான் நல்லா எழுதியிருக்கேன் சார் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் என்ன கேட்டிங்கன்னா, நல்லா எழுதிருக்கவங்க ஆல் தி பெஸ்ட். ஓகேவா? பணி கிடைக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்கிறான். சார் நான் ஒழுங்காக பண்ணலை, ஆனால் அடுத்து என்ன பண்ண போகிறேன், குரூப் 2 எக்ஸாமுக்கு தான் படிக்க போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்காகவே அடா 247 என்ன கேட்டிங்கன்னா ஆளுமை பேட்ச் அப்படின்னு சொல்லக்கூடியதை ஆரம்பிக்கிறாங்க. டிஎன்பிசி குரூப் 2 2A பேட்ச் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா February 17 ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு. இதில் ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கும் கேட்டிங்கன்னா இந்த வீடியோ கடைசியில் சொல்கிறேன். இல்லை சார் எனக்கு குரூப் 2 2A செட் ஆகுது, குரூப் 4 தான் செட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கும் சிகரம் தொடு அப்படின்னு சொல்லக்கூடிய பேட்ச். அதுவும் எப்போன்னு கேட்டிங்கன்னா February 12 ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு. இதுலேயும் நான் ஜாயின் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு விஷயம் தான். என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் கூகுளில் அடா 247 அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துடும். இந்த பேஜில் இந்த இடத்த கிளிக் பண்ணிங்கன்னா, ஓகேவா, இந்த இடத்த கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜுக்கு வரும். அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வந்துடும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஆல் கோர்சஸ் அப்படின்னு சொல்லி கூட இருக்கும். அந்த ஆல் கோர்சஸ்க்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி டீட்டெயில் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் இருக்கும். இந்த ஸ்டேட் எக்ஸாமை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வந்துடும். அந்த ஸ்டேட் எக்ஸாமில் தமிழ்நாடுன்னு இருக்குது பார்த்தீங்களா, தமிழ்நாடு கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே டிஎன்பிசின்னு காமிக்கும். ஓகேவா? இந்த டிஎன்பிசியை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வந்துடும். இந்த பேஜில் எந்த பேக் வேணுமோ அந்த பேக்கை கிளிக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, ஓகே. இதோட என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கீ சேலஞ்ச் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா? மறுபடியும் என்ன கேட்டிங்கன்னா இதே மாதிரி ஒரு வீடியோலாம் பார்க்கலாம். ஓகேவா? எல்லாருக்கும் கவனிச்ச எல்லாருக்குமே தேங்க்யூ.